இன்னைக்கு நாம் சுந்தர்சியோடைய அரண்மனை 4 படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இந்த சுந்தர்சி நம்ம டைரக்டர் சுந்தர்சி சார் படம்னு சொன்னாலே தேட்டருக்கு எல்லாருமே விருப்பப்பட்டு வருவாங்கன்றது இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஐயோ டேய், அவர் டைரக்ஷனில் வந்த ஆக்ஷன் படம் பார்த்துட்டு 3 நாள் எனக்குலாம் தூக்கமே வரல தெரியுமா? உலகமே என்ன பார்த்து பயப்படுது தாயில். டேய், இப்போ ஆக்ஷன் படத்தோடைய பார்ட் 2வாக நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். நம்ம இப்போ என்ன படத்தை ப்ரமோட் பண்ணுறோம்? அரண்மனை 4 பற்றி தான் ப்ரமோட் பண்ணுறோம். அரண்மனை படத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? அரண்மனை சீரீஸ்லாம் கொஞ்சம் ஓகே தான், பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நல்லதாக கொஞ்சம் சட்டமாக வேகமாக சொல்லலாம், தப்பே கிடையாது. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. இந்த அரண்மனை 4 படத்தை ஏசி சண்முகம் சாருடைய பையன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நம்ம சுந்தர்சி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி வந்து மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ராஷிகண்ணாவும் தமன்னாவும் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச யோகி பாபுவும் நம்ம விடிவி கணேஷாரும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை உடைய போஸ்டர் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாங்க. படம் பார்த்தாலே பாதி பேருக்கு புரியாது, இதில் நீ வேற போஸ்டர் பார்க்க சொல்கிற. அரண்மனை 4 போஸ்டரில் பாரேன், ஒரு அம்மா 2 சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தனியாக அரண்மனை 4 பங்களாவில் போது பாரு. இந்தமாரி தனியாக போகிறதுக்கு என்னை மாரி ஒரு வயசான ஆளையும் கூட கூட்டு போகக்கூடாது. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? உன்ன மாதிரி வயசானவங்களை தொல்லையை விட அந்த அரண்மனை 4 படத்தில் இருக்கக்கூடிய பேய் தொல்லையே பரவாயில்லன்னு தான்டா அது தனியாகவே போகுது. இவ்வளோ வயசாகியும் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணே கிடைக்கல. அந்த அரண்மனை 4 பங்களாவில் ஏதாவது கல்யாணம் பண்ணாத பேய்ங்க இருந்தாலும் பரவாயில்ல, அதுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. டேய், நீ பேய்ங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறடா, ஆனால் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதுங்க ஓகே சொல்லணும்ல. அது என்னது, பேய்ங்களையும் கல்யாணம் ஆகாத பேயா வேணும்னு கேட்குற? சென்னையில் வீடெல்லாம் வாடகை ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. அது அரண்மனை 4 பேய் பங்களாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு கம்மி வாடகையில் அந்த பேய் பங்களாவில் ஏதோ ஒரு ரூம் எனக்கு வாடகை பிடிச்சி விடம்பா. அங்கே போய் நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல எப்படியும் அந்த பேய் பங்களாவில் நான் ஒரு வீடு வாடகை எடுத்துட்டேன்னா என் பக்கத்து ரூமில் ஒரு பக்கம் தம்மன்னா இருக்கும், ஒரு பக்கம் ராசிக்கண்ணா இருக்கும். எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது நான் வந்து டைம் பாஸ் பண்ணிக்குவேன்ல. டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை உனக்கு? நானும் என்னோடய டீ கடையை அரண்மனை 4 பங்களா வாசலுக்கு வெளியில் வச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட. நீ போகிற டீ மனுஷங்களுக்கே ஒத்து வராது, அது பேய்ங்களுக்கு தான் குடிக்குன்றதை நீ இப்போயாவது உன் வாயிலால் ஒத்துக்கிட்டே. உன்னை விட அரண்மனை 4 படத்தில் இருக்கக்கூடிய பேய்ங்களுக்கு டீ விற்கிறது எவ்வளவோ மேல்றா. ஆமாம், நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து டீ குடிக்க வந்தீங்களே நம்ம கடைக்காங்க, நீங்கள் டீ குடித்த டீயும் பஜ்ஜி கடைக்கு எழுதுனீங்களாடா நீங்கள் முதல்ல? இல்லை, போ அதை போய் முதல்ல எழுது. இந்த போஸ்டரில் இந்த பொண்ணு என்ன இந்த அலறுது? இந்த பொண்ணே போஸ்டரில் இவ்வளோ அலறுதுன்னா அப்போ தேட்ரு என்ன அலருமோ தெரியலையே. மூஞ்ச பார்த்த பயத்தில் தான் அந்த பொண்ணு இந்த கத்துதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருக்குப்பா. டேய், அந்த பிள்ளையே கழுத்து வரைக்கும் தான்டா அந்த போஸ்டர்லாம் காட்டிருக்கிறானுங்க. அதில் என்னடா நீ செக்ஸியாக பார்த்துட்ட நீனு? அந்த அரண்மனை 4 படம் போஸ்டரில் பங்களாவில் லைட்டே போடாமல் இருக்காங்க. நான் வேணால் குடுகுடுன்னு ஓடி போய் லைட்டை ஆன் பண்ணிட்டு வந்துட்டுமா? போ, நீ லைட் ஆஃப் பண்ண போ. ஆனால் நீ போய் அந்த பேய்ங்கள்ட்ட தப்பிச்சு லைட்டை ஆன் பண்ணிவிட்டு வருவியான்னு யோசி பார்த்துக்கிட்டு போ. அப்புறம் இந்த போஸ்டரில் சிகப்பு கலரில் ஒரு கார் இருக்குது பாரு, அந்த கார் மட்டும் எனக்கு கிடச்சிதுன்னா அந்த காரோடைய டாப்பை ஃபுல்லாக எடுத்து பேத்துட்டு அழகாக கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த காரில் உட்காந்து நான் பொண்ணு பார்க்க போவேன் ஜாலியாக. என்ன ஐடியா, என்ன ஐடியா? டேய்,
நீ அந்த சிவப்பு கலர் காரில் மட்டும் இல்லை, ஏரோப்ளைன்லேயே போனாலும் சரி தான், உனக்கு ஒரு பையன் பொண்ணு கொடுக்க மாட்டான். நீங்க 2 பேரும் ராஜ தந்தறீங்க. இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல, இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க. இந்த போஸ்டரில் தமன்னாவை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்கப்பா. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அவங்க மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியாக கிடைச்சிதுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். தம்பி, நீ அந்த போஸ்டரை பார்த்துட்டு சொல்கிற, ஆனால் படம் பார்த்துட்டு சொல்லு. ஒருவேளை முக்கியமான பேயே தமன்னாவாக இருந்து தமன்னா மாதிரி பொண்டாட்டியே வேணாண்டா சாமின்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஏதோ ஆகிட போகுது. படம் பார்த்துட்டு தமன்னா மாதிரி பொண்ணு வேணுமா இல்லை வேறு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு படம் பார்த்துட்டு சொல்லு. போஸ்டரில் இருக்கிற கோவை சரளா மேடம் என்னையே குரு 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 குருன்னு பார்க்குற மாதிரியே இருக்குப்பா. சீட்டிங் ஃபெலோ. அவங்க உன்னைய பார்க்குறாங்க. இந்த படத்தில் கோவை சரளா மேடம் கண்ணடிக்கிறத வச்சு நம்ம சுந்தர் சி சார் ஒரு சூப்பரான காமெடி ட்ராக் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாருப்பா. சுந்தர் சி சார் கூட இந்த போஸ்டரில் நம்மளை பார்க்காம அவர் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தியா. நம்மளை பார்க்க பயமாக இருக்கோ என்னமோ அவருக்கு. இந்த போஸ்டருங்களை பார்த்தா எனக்கு என்னமோ தமன்னாவும் ராஷிகண்ணாவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தேட்டரை அல்லோலப்படுத்த போகிறாங்கன்னு தோணுதுப்பா. 2 ஹீரோயின் இருக்காங்க. அதனால் என்ன மாதிரி யூத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஐட்டம் சாங் இருக்குன்னு நினைக்கிற தம்பி. ஐட்டம் சாங்னு சொல்லிட்டு நீ சிரிக்கிறதா பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுடா தம்பி. மொத்தத்தில் இந்த அரண்மனை 4 படத்தோடைய ட்ரெய்லரு ஸ்டில்ஸு எல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். நம்மளை எல்லாத்தையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இந்த சம்மரில் ஒரு மிகச்சிறந்த விஷுவல் ட்ரீட்டாக இது இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு 100 கோடி 200 கோடிக்கு மேலே படமே வசூல் ஆகலைன்ற குறைய கண்டிப்பாக இந்த படம் வந்து அச்சீவ் பண்ண போது நம்ம நம்பலாம். நம்ம எல்லாரும் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். தேட்டரில் வந்து பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சுந்தர் சி சார் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். இன்னும் வந்து அந்த பாக்கை பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது. அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும், யாராச்சும் போனாங்களா அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து அவங்கள அடிச்சிடுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு. அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். அதை அடிமைப்படுத்த போய் அதனால செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறைய கதைகள். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து அரண்மனை 4க்கு ஒரு ஆரம்ப புள்ளியை அமைச்சுது. இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி வந்து இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கன்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவோம். யோகினா இருக்காரு, விடிவனா இருக்காரு. ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக. அண்டு சரளாமா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்துடைய ஸ்டார் ஹீரோயினான தமன்னா இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன பேசியிருக்காங்கன்றத கேட்போம். இந்த படம் ஷூட் பண்ணும்போது ஏஐ ஷாட் வித் பீப்புள், எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பீப்புள், அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த அரண்மனை 4 படம் வர்ற 3ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதை நம்ம எல்லாருமே போய் தேட்டரில் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பண்ணுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.